குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நான் பார்க்குற டாபிக் பார்த்திங்கன்னா டிமாண்ட்னா என்ன, டிமாண்டோட கிளாஸிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட் வந்து டிமாண்ட்னா என்ன அப்படின்னு சொன்னோம்னா வாண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, தேவையுடைய மன நிறைவு. அப்போ அதாவது நம்ம என்ன சொல்கிறோம், பொதுவாக வந்து தேவைன்னு சொல்கிறோம். ஆனால் வந்து பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் தேவை அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கான அவங்களுக்குடைய கெப்பாசிட்டி, அதே மாதிரி வில்லிங்னஸ் டு பை, அதை வாங்கக்கூடிய விருப்பம், டிசையர்னு சொல்கிறோம். அப்போ இந்த ரெண்டு விஷயங்கள் தான் இருந்தால் மட்டும்தான் அது வந்து தேவைன்னு சொல்லிட்டு பொருளாதாரத்தில் நம்ம சொல்கிறோம். அதாவது பொருளை வாங்க வேண்டும் என்கின்ற எண்ணம், அந்த பொருளை வாங்கக்கூடிய அளவிற்கு சக்தி, பர்ச்சேசிங் பவர் அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டும் இருந்தால் தான் அது பேர் தேவைன்னு சொல்கிறோம். சரி, இந்த தேவையை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் என்ன, அதுதான் இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். அதாவது டிமாண்ட் டிட்டர்மினன்ஸ், இதெல்லாம் டிட்டர்மைன் பண்ணுது அந்த தேவையை அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம டிமாண்ட் டிட்டர்மினன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னெல்லாம் சொல்கிறோம் ஃபஸ்ட்லேருந்து பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு வந்து ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம், பொருளின் விலை. அப்புறமா டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ், அதாவது நுகர்வோருடைய விருப்பம், அதான் டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து சப்ஸ்டியூட்ஸ், அதாவது பதிலி பொருள்களுடைய நிலை, அதான் சப்ஸ்டியூட் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் ஆர் தட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, காஃபி ஆர் டீ, அதான் சப்ஸ்டியூட்ஸில் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா சப்ளை, அடுத்து கன்சியூமர் இன்கம், நெக்ஸ்ட் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன், ஸோ இது எல்லாமே டிமாண்ட் டிட்டர்மினன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். தேவையை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள். முதல்ல பொருளின் விலை. ஏன்னா பொருளின் விலை வந்து முதல்ல நம்ம தேவையோட அளவை தீர்மானிக்கிறதுல முதல் காரணியா இருக்கு. ஏன் முதல் காரணி அப்படின்னு சொல்றோம்னா, எந்த பொருள்களையுமே விலை மலிவா இருக்கும்போது தான் நுகர்வோர் அதை விரும்பி வாங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதனால தான் என்ன கிடைக்கும், ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால. அதனால தான் முதல் காரணியா விலை இருக்கு. அதாவது பொருளின் விலை வந்து அதிகமாக ஆகும்போது என்ன பண்ண மாட்டாங்க, அந்த பொருளை வாங்காம அதற்கு பதிலாக இருக்கக்கூடிய விலை மலிவான பொருட்களை வாங்கி நுகர்வாங்க. அதுதான் நம்ம என்ன சொல்றோம், தேவை விதின்னு சொல்றோம். ப்ரைஸ் இன்க்ரீசஸ், டிமாண்ட் வில் டிக்ரீசஸ், டிக்ளைன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா ப்ரைஸ். அப்போ முதல்ல இருக்கிறது தேவையை தீர்மானிக்கக்கூடிய காரணம் வந்து பொருளின் விலை. அடுத்து பார்த்தோம்னா டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ், அதாவது என்னென்னா ஒரு நுகர்வோருக்கும் தனித்தனியாக ஒரு டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ப்ரிஃபரன்ஸ்னால் முன்னுரிமை, ஏ வாங்கலாமா, பி வாங்கலாமா, சி வாங்கலாமா, இந்த சப்ஸ்டியூட்ஸில் எது நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும், இல்லை எது வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், எது விலை மலிவாக இருக்குது, இல்லை எது தரம் அதிகமாக இருக்குது, அது அவங்களோட ப்ரிஃபரன்ஸ். டேஸ்ட்னு சொல்லும்போது அவங்களுக்கு எது பிடிக்குதோ விருப்பம், அதை தான் அவங்க வாங்குவாங்க. இதை நம்ம என்ன சொல்லுவோம், டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ். அப்போ இரண்டாவது காரணியா, தேவையை தீர்மானிக்கக்கூடிய இரண்டாவது காரணியா எது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து தேர்ட் வந்து சப்ஸ்டியூட்ஸ், பதிலி பொருள்கள். அதாவது என்னன்னா, இப்போ காஃபியோட விலை ரொம்ப அதிகமாகிட்டே போகுதுன்னா அப்போ காஃபி பிரியர்கள் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு சூடான பானம் குடிக்கணும்னு நினைக்கும் போது காஃபியோட விலை அதிகமாகும் போது அதை வாங்காமல் விடுத்து அதுக்கு பதிலாக தேநீர், டீ வாங்குவாங்க. இதுதான் சப்ஸ்டியூட் எஃபெக்ட்னு சொல்கிறோம். அப்போ சப்ஸ்டிடியூட்ஸ் அப்படிங்கிறதும் வந்து நமக்கு என்னவா இருக்குது, டிமாண்ட் டிட்டர்மினன்ஸில் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சப்ளை, அதாவது பொருளின் அளிப்பு. இப்போது பொருள்களுடைய அளிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகும்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து தேவை வந்து குறையும். பொருள் அளிப்பு வந்து ரொம்ப குறையும் போது என்ன ஆகும், பொருளோட விலை வந்து ரொம்ப அதிகமாகும். அப்போது அந்த அளிப்பின் அளவுக்கு ஏற்ற மாதிரி தேவை வந்து சுருங்கும், இல்லை விரிவடையும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், சப்ளையும் வந்து ஒரு டிமாண்ட் டிட்டர்மினன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கன்சியூமர் இன்கம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிட்டர்மினன்ட். ஏன்னா வந்து இன்கம்க்கு ஏற்ற மாதிரி தான் கன்சியூமரோட எக்ஸ்பென்சஸ் இருக்கும் இல்லைங்களா. இப்போ அதாவதுனா ரிச் பீப்புள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட எக்ஸ்பென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட லோவராக இருக்கும். சப்போஸ் அவங்க வந்து பிலோ ஆவரேஜ் இல்லாட்டி புவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த கேட்டகரி என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் லோவராக அவங்களுடைய பர்ச்சேசிங் பவர் இருக்கும். அப்போது இந்த டிமாண்ட் டிட்டர்மினன்ஸில் கன்சியூமரோட இன்கம் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்,
அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ் இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்னா கோட்டாஸ் இதெல்லாம் யார் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ரெகுலேஷன் வந்து கவர்மெண்ட் பண்ணுறாங்க. அது பேர் தான் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன். அப்போ சப்ளையில் வந்து கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் இருக்கும்போது அந்த ப்ரொடக்ஷன் லெவல் வந்து அதிகமாகுது இல்லை கம்மியாகுது, கவர்மெண்ட்ஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இந்த மாதிரி மாறும்போது, அதாவது டாக்ஸஸ் இம்போசிங் சொல்லுவோம். டாக்ஸஸ் சொல்லும்போது வரி வந்து அதிகமாக இருக்குது, ஏற்றுமதி அதிகமாக இருக்குது, இல்லை இறக்குமதி வரி அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த அலோகேஷன் ஒதுக்கீடு அப்படிங்கிறது வந்து சில பகுதிகளுக்கு ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக கம்மியாக இருக்குது, சில பகுதிகளுக்கு அதிகமாக இருக்குது. இது எல்லாமே கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன், அதாவது அரசாங்கத்தின் தலையீடுன்னு சொல்லுவோம். அதுவும் கூட தேவையை தீர்மானிக்க கூட ஒரு காரணியாக இருக்கிறது. கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் எப்பெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதாவது ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும், அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா தேவை வந்து சுருங்குகிறது. இப்போ கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் கம்மியாக இருக்குது, அதாவது வந்து ஃப்ரீ மார்க்கெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரி அந்த டிமாண்ட் டிட்டர்மினன்ஸில் டிமாண்டோட அளவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து டிமாண்ட் டிட்டர்மினன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தேவையில் தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் சொல்லுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததை ஒரு முறை ரிவிஷன் பண்ணுங்கள், உங்களுக்கு புரியும் இது என்னன்னு சொல்கிறேன். ரொம்ப ஈஸி. அதாவது என்னென்னா நம்மளுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ஏதாவது ஒரு பொருளை எடுத்துக்கோங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன், இப்போ நெசசிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறேன், பெரிஷபிள் குட்ஸ், வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் சொல்கிறோம். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம எதை வச்சு வாங்குறோம் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். அதாவது இப்போ இந்த கேரட், பீன்ஸ் அந்த மாதிரி காய்கறிலாம் பார்த்தீங்கன்னா 150 ரூபா 170 ரூபா ஒரு கிலோ நிற்கும்போது நம்ம அதை வாங்க மாட்டோம். அதுக்கு பதில் என்ன பண்ணுவோம், இந்த கத்திரிக்காய், முள்ளங்கி, புடலங்காய் இதெல்லாம் வந்து பார்த்தா கிலோ 40 ரூபா இல்லை 60 ரூபான்னு அதை வாங்குறோம். இதுதான் வந்து தேவையை தீர்மானிக்கக்கூடிய காரணிகளில் விலை வந்து முதலிடம் வகிக்கிறது அப்படிங்கிறது எக்ஸாம்பிள். நீங்கள் இதே மாதிரி ஒரு பொருளையும் நீங்கள் திங்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இருக்கிறதா டிமாண்ட் டிட்டர்மினன்ஸ். பொருளாதாரம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் தினந்தோறும் நடக்கக்கூடிய செயல்களுடைய தொகுப்பு தான் பொருளாதார தியரிஸாக கொடுத்துருக்காங்க. பொருளாதாரம் தனிப்பட்டதாக எதுவும் கிடையாது, மனித வாழ்க்கையில் தொடர்புடையது. ரொம்ப சிம்பிளாக லாஜிக்காக நம்ம யோசனை பண்ணாலே ஆன்சர்ஸ் கிடைச்சிடும். டிமாண்ட் டிட்டர்மினன்ஸ் ஒரு நிமிஷம் திங்க் பண்ணி பாருங்கள். தேவை எதெல்லாம் தீர்மானிக்கக்கூடிய காரணியாக இருக்குது, நம்ம எது மாதிரிலாம் இருந்தால் அந்த பொருளை வாங்குவோம் இல்லை வாங்க மாட்டோம் அப்படி நினச்சோம்னா ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ ஜஸ்ட் ஒரு ஸ்னாப்சஸ் முதல்ல ரெடி பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் 1 by 1 டிஸ்கிரிப்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 20 மார்க் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஃபுல்ஃபில் ஆகிடும். எஸ், இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வெல்கம் பேக் டு சுதா ஸ்டடி சென்டர்.